Hello student, I am Kodai. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் coordinate geometryல multiple choice questions. First one, where do the four quadrants meet? அதாவது 4 quadrant எங்க மீட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 4 quadrant. இது x dash, இது உங்களுக்கு y dash. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து நாலுமே மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஓ தான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் வந்து 0,0ன்னு சொல்லுவீங்க. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து 0,0 இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து அட் ஓ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், த கோஆர்டினேட் ஆக்சிஸ் டிவைட் த பிளேன் இன்ட்டு ஹவு மெனி பார்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் டி ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து குவாட்ரண்ட் வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் வந்து பிளேனை வந்து 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. 13th ஒன், த பாயிண்ட்ஸ் -5,2 அண்ட் 2,-5 லை இன் சேம் குவாட்ரண்ட் ஆர் செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஆர் செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆர் ஃபோர்த் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -5,2 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா -5 வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, 2 வந்து ஒய் ஆக்சிஸோட வேல்யூ, ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2,-5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 2 இங்கே, -5 வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஸோ ஆன்சர் உங்களுக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட், சி ஆப்ஷன். 14th ஒன், which are the following points lie on the negative side of x axis கேட்டிருக்காங்க. எந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு நெகட்டிவ் சைடில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -4,0, 3,2, 0,-4 அண்ட் 5,-7. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு 0க்கு ரைட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸு, 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் வேல்யூஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆரிஜினுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. இப்போ -4,0 வந்து இங்கே தான் உங்களுக்கு மார்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த -4 வந்து ஒய்யோட வேல்யூ. நம்ம கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடு ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு ஏ தான் வரும். -4,0 தான் ஆன்சர். 15th question, abscissa of a point is positive in first and second quadrant, B வந்து first and fourth quadrant, C first quadrant only, fourth quadrant only. ஸோ இதை கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்சிசான்றது எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்சிசா வேல்யூ எங்கே எப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ, செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். நம்ம கேட்டது வந்து அப்சிசா வந்து பாசிட்டிவ் வேல்யூ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஸோ ஆன்சர் பி. 16th question, the point 0,4 lies. 0,4 எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையா, ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ஆன் ஒய் ஆக்சிஸ் ஆர் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ 0,4ன்றது நீங்கள் இங்கே தான் மார்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, 4 வந்து இங்கே தான் வரும். ஓகே, ஸோ 0,4 உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து லை ஆகும். ஆன்சர் பி, ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். 17th ஒன், தி அப்சிசா அண்ட் த ஆர்டினேட் ஆஃப் த ஆரிஜின் ஆர். அப்சிசா அண்ட் ஆர்டினேட், இது வந்து அப்சிசான்றது எக்ஸ் வேல்யூ, ஆர்டினேட் வந்து ஒய் வேல்யூ. அப்போது ரெண்டும் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஆஃப் ஆரிஜின் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 0,0. ஆரிஜினில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து உங்களுக்கு 0,0. த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சிஸஸ், அதாவது 4 கோஆர்டினேட் ஆக்சஸ் வரைகிறோம் இல்லையா, அந்த 4 கோஆர்டினேட் ஆக்சஸு இதில் வந்து ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிளுக்கு பிட்வீன் த ஆக்சஸ் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ், ஒய் டேஷ் ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ ஆக்சஸ் இஸ் 90 டிகிரி.
ஓகே, இது மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால 90 டிகிரி. 19th one, a point whose abscissa and the ordinate are 2, -5 respectively lies in. அதாவது எக்ஸோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, ஆர்டினேட் இருந்து ஒய் வேல்யூ -5 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 2 இங்கே, ஒய் ஆக்சிஸ் -5. இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து 4th குவாட்ரண்ட்டில் வருது, 4th குவாட்ரண்ட்டு. ஸோ ஆன்சர் டி. 20th one, the ordinate of any point on x axis. அதாவது x axisல y வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எந்த பாயிண்ட் மார்க் பண்ணாலும் x axisல உங்களுக்கு வந்து 2, 0, 3, 0 அந்த மாதிரி தான் இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா ஆர்டினேட் வேல்யூ 0வாக இருக்கும்னு அர்த்தம். x axisல மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து y வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. 21st, 2 points having same abscissa but different ordinate lie on. அதாவது அப்சிஸா சேமாக இருக்குது, பட் வந்து ஆர்டினேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குமா அந்த பாயிண்ட்ஸு, இல்லை ஒய் ஆக்சிஸில் இருக்குமா? ஏ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் ஆர் ஏ லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃபை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்சிஸான்றது எக்ஸ் வேல்யூ, இதில் எல்லாமே -4.5 எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது ஆர்டினேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது, -3 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் லைன் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் பேரலல் டு, த லைன் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு வந்து சேமாக இருக்குது, அப்சிஸா இஸ் சேம், ஆர்டினேட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. So answer a line parallel to y-axis, option C. 22nd, the perpendicular distance of the point P 4, 3 from the x-axis is. அதாவது இது கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க 4, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்றது நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்கேன், 3ன்றது ஒய் ஆக்சிஸ், ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் என்னும்போது எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இங்கேருந்து லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பெர்பெண்டிகுலராக இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா இட்ஸ் பெர்பெண்டிகுலர். ஓகே, இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தான் வரும். இங்கே பாருங்கள், 3 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஒய்யோட டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இங்கே வரும். ஸோ ஆன்சர் 3, பியோட ஆன்சர். அடுத்தது 23rd, the distance of the point P 4, 3 from the origin is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் அவங்க வந்து பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆரிஜின், இதுக்கு பாயிண்ட் வந்து 0, 0, பி வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 4, 3 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட் தான் அவங்க வந்து கேட்குறாங்க எவ்வளோன்னு. இங்கே 4, எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் வந்து 3. ஸோ இங்கே மார்க் பண்ண பாயிண்ட்டு பி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஓபிக்யூ இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்யூ வந்து உங்களுக்கு 4, ஓக்யூ ஓகே 4. அடுத்தது வந்து ஓபி வந்து உங்களுக்கு இங்கே இந்த டிஸ்டன்ஸ் 3. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓபி. ஓகே, சாரி, கியூபியோட டிஸ்டன்ஸ் வந்து 3, ஓபியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி ஈக்குவல் டு √OQ² + QP². அதாவது இந்த சைட் ப்ளஸ் இந்த சைட் பண்ணிங்கன்னா ஓபி வந்து ஹைபாட்டனியூஸ், அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ OQ² இஸ் நத்திங் பட் 4, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் 4. அடுத்தது வந்து QP வந்து இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகே ஹைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4² + 3² இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 + 9 வரும். 16 + 9 இது ரூட்டில் இருக்குது, √25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ஸோ ஓபியோட அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பாயிண்ட் பி வந்து உங்களுக்கு 5. ஸோ ஆன்சர் சி. 24th one, the area of the triangle formed by the points A 2, 0, B 6, 0 and C 4, 6. ஓகே, இப்போ வந்து என்ன கண்டுபிடி சொல்கிறாங்கன்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதில் இருக்க ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கேன். ஏ வந்து 2, 0, பி வந்து 6, 0,
அடுத்தது வந்து இது வந்து 4,6 பார்த்துங்க. ஆர்டினேட் ரெண்டுமே 0, அதனால எக்ஸ் ஆக்சிஸில் தான் உங்களுக்கு பாயிண்ட் வரும். அடுத்தது 4,6 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து உங்களுக்கு ஹைட் வரும். ஓகே, ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் வேல்யூ 6. ஸோ இதை ஹைட்டாக எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறத பேஸாக எடுத்துப்போம். 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் இருக்கும், 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், 4 யூனிட்ஸ். ஓகே, ஏன்னா அவங்க ஃப்ரம் த ஆரிஜின் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்து 4 வருது. ஏபி வந்து பேஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிடி வந்து ஹைட்டாக எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து உங்களுக்கு 4, அடுத்தது இந்த கண்டுபிடிச்சலையே ஏபி அதுதான் உங்களுக்கு பேஸ், ஹைட் வந்து 6. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் இது 1 டைம், இது 2 டைம், 6 2s are 12, 12 square units. So answer 12 square units. So 25th sum, the area of the rectangle formed by the points A 2,0, B 7,0, C 7,4, D வந்து 4,2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் அதே மாதிரி ஏரியா, அதாவது கோஆர்டினேட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், L into B. அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். 2,0 இங்கே வரும், அடுத்தது 7,0, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 7,4, எக்ஸ் ஆக்சிஸ் 7, ஒய் வந்து 4, அடுத்தது 2,4. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அப்போ 7லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வரும் உங்களுக்கு. ஹைட் வந்து அதாவது பிரெத் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4, அதாவது இங்கேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது ஒய் ஆக்சிஸ் அதுதான் உங்களுக்கு பிரெத்தாக இருக்கும். ஸோ இது லென்த்து, இது வந்து உங்களுக்கு பிரெத்தாக இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ, 7லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்கேன், 5 இதுதான் லென்த்து. பிசி வந்து 4 பிரெத்து. அடுத்து வந்து ஏரியா வந்து ஃபார்முலா L into B, 5 4s are 20 square units. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், மார்க் பண்ணிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 முடியுது. தேங்க்யூ.